வணக்கங்க. நேற்று அதிரசம் சுடுறதுக்காண்டி பாவு காய்ச்சி கிளறி வச்சுட்டேங்க. 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ வெல்லம் போட்டுவிட்டேன். 3/4 கிலோ வெல்லம் போட்டிருந்தா போதுமாக இருந்துச்சு. நான் 1 கிலோவுக்கு 1 கிலோ போட்டேன். அது ரொம்ப தண்ணியாகிடுச்சு மாவு. நேற்று வெல்லம் அதிகமாகவும் என்ன பண்ணுறேன்னு தெரில. நானும் சுட்டு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இப்படி கரைஞ்சி இப்படி வருது. இங்கே பாருங்கள், பவுட்ராக ஆகிட்டு போட்ட அதிரசம் பூரா. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்து அதில் 4 உருண்டை எடுத்து வச்சு கொஞ்சம் வேக்காடு கொடுத்தேன். ஒரு 5 நிமிஷம் வேக்காடு கொடுத்தோன்னே அது நல்லா கொஞ்சம் இலகி வந்துருச்சு. வரவும் அந்த இலகுன மாவில் வந்துட்டு கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டு பாருங்கள், கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிணைஞ்சேன். மாவு இந்த பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா சூப்பராக வந்துருச்சு. இனிப்பும் இது இப்போ கரெக்டாக இருக்குது. பாருங்கள், இப்போ சுட்டோன்னா அதிரசம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு. எல்லா அதிரசமும் முழுசாக எப்படி இருக்கு பாருங்கள். நல்லா அப்படியே சாஃப்டாகவும் இருக்குது அதிரசம். இங்கே வருங்க, எவ்வளோ சாஃப்டாக வருங்க, எப்படி இருக்குங்க. இது மாதிரி இருக்குது. நீங்கள் இனிமேல் அதிரசத்துக்கு வெல்லம் அதிகமாகிட்டு தண்ணி அதிகமாகிடுச்சின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. இதேமாரியே ஒரு இட்லி பாத்திரத்தில் எடுத்து 4 உருண்டையை நல்லா உருட்டி எல்லா மாவையும் வச்சு லேசாக வேக்காடை கொடுத்து அதில் அரிசி மாவை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிணைஞ்சிங்கனாக்கா இது மாதிரி வந்துடுது. இப்போ பாருங்கள், நான் சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள், பிரியவே பிரியாது பாருங்கள். இது மாதிரி நல்லா நைஸாக தட்டிக்கோங்க. பாருங்கள், அப்படியே எண்ணெயில் போட்டோம்னாக்கா இப்போ பிரியவே மாட்டேங்குது பாருங்கள். பாருங்கள் எப்படி பிரியாமல் எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். இனிமேல் நீங்களும் இதேமாரியே செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு லைக் பண்ணிடுங்க. நன்றி.